எல்லா இன்டர்வியூலயும் மஸ்ட் கொஸ்டின் ஒன்று வச்சிருக்காங்க. விஜய் சித்துவோட வளர்ச்சியை எப்படி பாக்குறீங்க? அவர் இப்ப இவ்வளோ வந்து அவர் வந்து பெரிய திரையில வந்து அவரு ஃபர்ஸ்ட் டைம் பெரிய திரையில அப்பியர் ஆகும்போது அப்படின்னோடனே பிடிச்சிடும். நான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பெரிய திரையில வரும்போது அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க இப்பதான் பாக்குறீங்க, நாங்க நெஞ்சமுட்டு நேர்மையோட அதுலயே பார்த்துட்டோம். மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்போம். ஓகே, சூப்பர். ஸோ ஆனா அது உண்மையிலே விஜய் டிவியில முன்னாடி கும்கி சொல்லிட்டு இருப்பாங்க பெண்சாமி. கும்கியை விட அதிக டைம் போட்டது நெஞ்சமுட்டு நேர்மையோட ஓடுறாஜா தான். மாத்தி மாத்தி விஜய் விஜய் சூப்பர், விஜய் டக்கர் எல்லாத்தையும். இப்ப கலர்ஸுக்கும் போயிருக்கும் நேரம் படம். ஆமா, நான் சும்மா ஆபீஸ் போகும்போதெல்லாம் சொல்லிருது அடுத்த வாரம் நம்ம படம் தானே. டிவியில பார்த்தப்ப எனக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து ரியோவோட ஃபேனு. நான் ஸ்கூல் டைம் படிச்சுட்டு இருந்தப்ப ரியோ வந்து ஆங்கரா இருந்தாரு. ஸோ சொல்லு உருட்டுப்பா. இல்லப்பா, உன்னைய டிவியில பார்த்த பெண்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகி அவங்க பெண்கள் ஸ்கூலுக்கு போறப்போ உன் படத்தை கட்டடிச்சிட்டு போறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அதாவது ஜெனரேஷன்கள் கடந்து பெண்களை வந்து தொடர்ந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரா வந்து அது உண்மையாகவே இருந்தாலும் நான் ரொம்ப சின்ன வயசுலயே நான் வந்து 8 வயசுல குழந்தை தொழிலாளரா சன் டிவிக்குள்ள போனேன். பூ வேணா திருப்பி கொடுத்துடுறேன், கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆனா உண்மைதான். விக்னேஷ்காந்த் சார் கூடயே வந்து ஒரு படம் பண்ணியிருப்பாரு, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு. அதுல அவங்களோட 2 பேரோட காமெடி சென்ஸ் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட். எல்லாமே ஓகே. இந்த ஆர்ஜி விக்னேஷ்காந்த் கூட அது மட்டும் கொஞ்சம் அது டவுட் வந்துச்சு. அது ரைட்டா வந்துருச்சு. ஓகே, இல்ல எல்லா ஏவிலையும் அது மஸ்ட்னு சொல்லிட்டேன். அப்படி அப்ப அது டவுட் கிடையாது. அப்புறம் எப்பதான் பேசுறது? அமேசான்ல இருக்கு, போய் பாருங்க. அந்த 8 வயசு குழந்தை பையனை பாருங்களேன். நான் சொன்னேன்ல சின்ன வயசுலயே நான் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா, 2014 வயசு போட்டோ. இது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2014. ஆமா, ஆக்சுவலா அப்ப எனக்கு தலை கூட சரியா சீவ தெரியாது. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும். என்ன எக்ஸ்ட்ரா போய் மாதிரி இருக்கீங்கண்ணே. அன்னைக்கு வந்தா தேட்டருக்கு ஏண்டா அதே சன் மியூசிக்ல என்னோட நல்ல போட்டோ நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த போட்டோ தான் போடணும்னு தோணுச்சாடா? எவன்டா எடுத்தது? அவர்தான். யாரு? அவர்தான் எடுத்தாரு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உடனே வைக்க சொல்லிட்டேன். சூப்பரா இருக்கீங்க. சன் மியூசிக்ல நான் ஒரு தடவை கூட ஹேர் ஸ்டைல் பண்ணி ஷோ பண்ணதே இல்லை. ஒரே ஒரு தடவை அங்க ஸ்டைலிங் பண்ற அந்த அண்ணன் வந்து நான் உனக்கு ஹேர் செட் பண்ணி விடுறேன், சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அதுதான் இதுவா? என்னன்னா நான் வேண்டவே வேண்டான்னு என்ன, சும்மா இரு, சூப்பரா இருக்கும், நீ எப்ப பார்த்தாலும் சும்மா இப்படி இது பண்ணிட்டு போயிடுற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. இது அன்னைக்கு ஷோ முடிச்சு வெளில வந்தோடனே அந்த போட்டோவை பார்த்தோன்னே செத்துட்டேன் நான்.